ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மீன் கறி தான். இந்த காரல் மீன் போட்டு வைக்கும்போது மீன் கறி வந்து அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு தான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும், அது எல்லாமே நான் வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வந்து வாங்கியிருக்கு. 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 13 சின்ன சைஸாக தான் அந்த மீன் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீனோட அந்த ஃப்ளஷ் சதை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு கத்திரி இருந்துச்சுன்னா கத்திரியில் கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அந்த அருவாமனை இருந்துச்சுன்னா அதில் கூட கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. தலை வந்து இதில் வந்து போட மாட்டோம். தலை போடும்போது கறி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கும் போது அதில் வந்து முள் எல்லாமே வந்துடும். அதனால தான். இப்போ இந்த மீனில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே முட்டை இருக்கும், சின்னதாட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் எடுத்து அது கூடவே போட்டுருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து வைக்கிறது 8 பேருக்கு வைக்கிற அளவு தான். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சின்ன உள்ளி பொடியாக உடச்சி போட்டுடுங்க. அதையும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாகவே தான் போடுவோம். கலர் வந்து ரொம்ப ரெட் கலரில் வந்து கறி வந்து வராது. உரைப்பும் கம்மியாக தான் எடுப்போம், அதனால தான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துடுங்க. கொஞ்சம் திரு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கறி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். கறி வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துடுங்க. அப்படி இல்லைனா நார்மல் சட்டி எடுத்துடுங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி. நான் போடுறது வந்து அந்த பெங்களூர் தக்காளி தான். நீங்கள் வந்து நாட்டு தக்காளியாக இருந்தால் நாட்டு தக்காளி கூட 2 எண்ணம் போட்டுக்கிடலாம். இப்போ போட்டுட்டு இதில் வந்து ஒரு 3 மிளகாலாம் போட்டால் தான் அந்த கறி வந்து நல்லா வந்து மணமாக இருக்கும். மிளகா வந்து வெட்டி இந்த மாதிரி கீறி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா தேங்காய் பேஸ்ட் அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம். இந்த கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கும், அப்போ தான் நல்லாவும் இருக்கும். ரொம்பவே திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸி ஜாரை வந்து நல்லா வந்து கழுவிட்டு இதையும் அது கூடவே ஊற்றிக்கிடலாம். இப்போ ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுவிடுங்க. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டுவிடுங்க. கல்லுப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் உப்பாக இருந்தால் நார்மல் உப்பை கூட யூஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து இதிலே வந்து நல்லா வந்து கரைஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இதை வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் மாங்காய் மீன் எல்லாமே 2ஆக தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டால் இது வந்து எல்லாமே உடஞ்சி போயிடும், அதனால தான். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து மாங்காய் போட்டுடலாம். ஃபஸ்ட்டே வந்து ஒரு மாங்காய் வந்து உள்ளாடி வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து போட்டுடலாம். அந்த மீனை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வந்து வச்சு வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா வந்து ரொம்பவே சாஃப்டான மீன், சின்ன மீனும் கூட ஸ்பீடாக வந்து வெந்துடும். அந்த கறி வந்து நல்லா வந்து கொதித்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆடை மாதிரி தெரியும், சிவப்பு கலரில் மேலே வந்து படிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கறியில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலை. எண்ணெய் எதுவுமே ஊற்றாம தான் இந்த கறி வந்து வச்சுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், மேலே வந்து இந்த ரெட் கலரில் தெரியும், இதுதான் அந்த ஆடுன்னு சொல்கிறது. இப்போ இது வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மீன் கிடச்சிதுன்னா நீங்களும் இதே மாதிரியே வந்து கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மற்ற மீன்லலாம் இருக்கிறத விட இந்த மீனில் கறி வைக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியும். அதனால தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.